ஒசூர் அருகே சாணமாவு பகுதியில் காரும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, ஒசூர் அருகே எந்த பகுதியில் எப்போது இந்த சாலை விபத்தானது நேரிட்டது? இந்த விபத்தில் உயிரிழந்த 3 பேரினுடைய பின்னணி விவரம் தெரிய வந்ததா? ஒசூர் அருகே சாணமாவு என்ற இடத்தில் உடுமலைப்பேட்டையில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு நோக்கி ஆமுனி பேருந்து மீது பெங்களூரில் இருந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நோக்கி சென்ற கார் நேருக்கு நேர் மோதியது. காரில் சென்ற 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். இவர்கள் பெங்களூரில் இருந்து ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊருக்கு சென்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்துள்ள சிகரணஅள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் வீரமணி. இவரது உறவினர்கள் பிரதீப், மாரி, சதீஷ் இவர்கள் பெங்களூர் சிப்ஸ் கடையில் வேலை பார்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. நாளை தமிழகத்தில் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் உள்ளதால் பெங்களூரில் இருந்து வீரமணி உட்பட 4 பேரும் தங்களது சொந்த ஊரான சிகரணஅள்ளி கிராமத்திற்கு ஓட்டு போடுவதற்காக நேற்று இரவு பெங்களூரில் இருந்து புறப்பட்டு காரில் சென்றுள்ளனர். இவர்கள் சென்ற கார் ஒசூர் அருகே சாணமாவு பகுதியில் பெங்களூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் சென்றபோது அதிவேகத்தில் சென்ற கார் சாலையில் வேகத்தடை தாண்டி எதிரே உடுமலைப்பேட்டையில் இருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் ஆமினி பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கியதில் இதில் காருக்குள் இருந்த 4 பேரும் இடிபாடுகளுக்கு சிக்கி பலத்த காயமடைந்தனர். விபத்து குறித்து அறிந்த உதனப்பள்ளி போலீசார் மற்றும் ஒசூர் தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இடிபாடுக்குள் சிக்கியிருந்த மீட்டுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த வீரமணி, பிரதீப், மாரி ஆகிய 3 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த சதீஷ்குமார் மீட்கப்பட்டு ஒசூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கு அவருக்கு தீவிர விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.